தன்னால் எங்கள் அக்கா தங்கச்சிக்குள்ளே பிரச்சனை வேண்டாம்னு நினச்ச முத்து மீனா கிட்ட கூட சொல்லாமல் நேராக சீதாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க சீதா வீட்டுக்கு. சீதா எங்கள் வீட்டுக்கு வாசலில் வந்து நிற்கிற முத்துவை பார்த்ததும் பயங்கர கோவத்தோடு இங்கே உள்ளே வாங்கன்னு கூட சொல்லாமல், எனக்கு புரியுது சீதா, உனக்கு என் மேலே எவ்வளோ கோவம் இருக்குன்னு. நீ மீனா கிட்ட சொன்ன மாதிரி நான் உன்கிட்டையும் சரி உன் புருஷன் அருண்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல, ஏப்பா நீ மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாயிடுமான்னு அவங்க அம்மா அங்கேருந்து வராங்க பேசிக்கிட்டேன். இதை பார்த்துக்கிட்டு சீதாவும் அமைதியாக நிற்க, என்ன சீதா நீயும் பேசாமல் அமைதியாக இருக்க, மன்னிப்பு கேட்டால் மட்டும் இவன் வேலையை இழந்துட்டு நிற்கிறான், இப்போ 2வது சஸ்பெண்ட் கிடச்சிருக்கு, அதுவும் யாரால, உன் மாமா முத்துமால தானே அப்படின்னு சொல்ல, ஆமாம் மாமா அத்தை கேட்குறது சரிதானே, இதில் நான் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க, நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மட்டும் இவர் மேலே விழுந்த இந்த தப்பான பழி போயிடையா போகுது அப்படின்னு சொல்லும்போது, நீ தானே சீதா மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி மீனா கிட்ட சொன்னேன், அதுக்காக தான் நான் வீடு தேடி வந்தேன் மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காகன்னு சொல்ல, அது எப்படி மாமா பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஈஸியாக மன்னிப்புன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு சீதா, நான் பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல, எல்லாமே இங்கே யதார்த்தமாக நடந்தது, அதை நீ தான் இப்படி முடிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியுமாமா, நான் யார் மேலேயும் தப்பான பழியை போடலை, நான் சரியாக இப்போ தான் எல்லாரையும் புரிஞ்சு வச்சுருக்கேன்னு எனக்கு இப்போ தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு முத்து எதுவுமே பேசாமல், நீ அருணை கூப்பிடு, நான் அருண்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, அப்போ கூட நீங்கள் மனசார மன்னிப்பு கேட்க வரல, அக்காவுக்கு எனக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் நீங்கள் இப்போ மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்க அப்படி தானேன்னு சொல்லி கேட்க, சீதா நான் சொல்ல வர்றது உனக்கு இப்போ புரிய மாட்டுது அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லாமே புரியுது மாமா, புரிஞ்சுதான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லவும் செய்கிறாங்க. சீதா இப்படி பேச பேச ரொம்பவே முத்துவுக்கு வருத்தமாகவும் இருக்கு. ஏப்பா இப்படி மன்னிப்புன்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டா எல்லாமே சரியாயிடுமா, அவனுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது, ஏற்கனவே இப்போ ஒன்னால தான் 2 தடவை அவன் சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் வந்து இருக்கவும் செய்கிறான், இப்போ நீ வந்து மன்னிப்பு 4 செவத்துக்குள்ளே கேட்டால் எல்லாமே சரியாயிடுமான்னு சொல்லி கேட்க, அதுக்கு நான் இப்போ என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்க, இங்கே யாரை வச்சு வீடியோ எடுத்து போட்டிங்களோ அவங்கள வச்சே நான் தப்பு பண்ணலை, என் புருஷன் தப்பு பண்ணலை அப்படின்னு நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லணும், உங்களால் அதை பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க, என்ன சீதா பேசுகிறேன், மற்றவங்க எடுத்த வீடியோ எடுத்து போட்டதுக்கு நான் எப்படி சீதா காரணமாக முடியும் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. இல்லை மாமா எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் நீங்கள் இந்த வீடியோ எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்கீங்க, இப்போ கேட்டால் அதை நான் எடுத்து போடலைன்னு ஈஸியாக சொல்லிடுறீங்க, நீங்கள் நல்ல பேர் வாங்கணும், என் புருஷன் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு யார் முகத்தில் முழிக்க முடியாமல் வீட்டில் இருக்கணுமா, இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழி தான் இருக்கு மாமா, நீங்கள் வீடியோ எடுத்து போடணுமாமா அப்படின்னு சொல்ல, சீதா நான் வீடியோ எடுத்து போடலைன்னு உங்ககிட்ட தெளிவாகவே சொல்கிறது உனக்கு புரியலைன்னு சொல்லி கேட்க, வேற யார் மாமா அந்த இடத்துல நீங்கள் பண்ண நல்லது எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போடுறாங்க, நீங்கள் வேணும்னே தான் மாமா இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, உண்மையை சொல்லணும்னா நீங்கள் தான் ஆள் வச்சு அந்த அம்மாவை அடிக்கவும் வச்சுட்டு கடைசியில் அந்த அம்மாவே நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி இங்கே கீழே விழுற மாதிரி நடிக்க வச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தீங்களான்னு கூட சத்தியமாக எனக்கு தெரியலன்னு சொன்ன உடனே முத்துப்புக்கு கோவம் வந்துடுது. போதும் சீதா இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட நீ பேசாதன்னு சொல்லும்போது, எனக்கு முன்னாடியே என் பொண்டாட்டிக்கிட்ட நீ இந்த மாதிரி பேசுவியா, தகராறு பண்ணுவியான்னு சொல்லிட்டு அருண் பக்கத்தில் வராங்க. இங்கே பாரு அருண், நான் யார்கிட்டையும் பிரச்சனை பண்ணுறதுக்காக வரல, சீதா மன்னிப்பு கேட்க சொன்னதுனால மட்டும்தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன், வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட தகராறு பண்ணுறதுக்காகலாம் நான் வரவே இல்லை, அந்த நோக்கமே எனக்கு கிடையாது, இப்படியெல்லாம் நல்ல பேர் வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை சீதா அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. மாமா இதுக்கெல்லாம் ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் மன்னிப்பு கேட்குறத பொதுவாக நீங்கள் எங்கள் 4 செவத்துக்குள்ளே மன்னிப்பு கேட்குறதுனால மட்டும் சரியாகிடாது, என்னால் இவருக்கு வேலை போயிடுச்சு, நான் பண்ண தப்புக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு ஒரு வீடியோ எடுத்து போடுங்க மாமா, அது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகட்டும், அதுக்கு பிறகு இவருக்கு இழந்த இந்த பிரச்சனையும் கூட ஒரு வகையில் சரியாகும் அப்படின்னு சொல்ல, எதுவுமே பேசாமல் முத்து அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க ரொம்ப கோவமாக. சீதாவும் சரி அந்த வீட்டில் இருக்க குடும்பமும் சரி முத்துவை புரிஞ்சுக்காமல் பேசிக்கிட்டு இருக்கவும் செய்ய, நீ விட சீதா, முத்துவை பற்றி நமக்கு தெரியாதா என்ன, பாத்தியில எப்படி விழுந்தடிச்சு ஓடுறாருன்னு பாத்தியில நீ அப்படின்னு சொல்ல, இங்கே சீதா எதுவுமே பேச முடியாமல் நின்றுட்டே இருக்காங்க முறைச்சு பார்த்தபடி. நீதாம்மா உன் அக்கா மாமான்னு உயிரே கொடுக்குற விதமாக பாசம் காட்டிகிட்டு இருக்கேன், ஆனால் உன் அக்காவுக்கும் மாமாவுக்கும் உன் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட நினைப்பே இல்லை, அந்த எண்ணமும் இல்லை அப்படின்னு அவங்க அத்தையும் சொல்லிட்டு போங்க. சீதா இருக்கிற கோவத்தில் இன்னும் அதிகமாகவே இங்கே பேசிக்கிட்டு உடனே ஃபோன் பண்ணுறாங்க மீனாவுக்கு. நீ சொல்லி தானே மாமா இங்கே வந்தார் அப்படின்னு சொல்ல, அவர் எதுக்கு அங்கே வந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தார் அப்படின்னு சொல்ல, மன்னிப்பா அவர் எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் உங்களோட ட்ராமா எல்லாத்தையும் நம்பி நாங்கள் ஏமாற மாட்டோம், வந்தவருக்கு நல்லா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்து தான் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, உடனே மீனா வந்துட்டு முத்துவை பார்க்குறதுக்காக காசெட்டுக்கு வராங்க. ஏங்க நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க, என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் எதுக்காக அங்கே போனீங்கன்னு சொல்லி கேட்க, இல்லை மீனா என்னால் தான் உனக்கும் சீதாவுக்கு ஏற்கனவே பிரச்சனை வந்துச்சு, சரி இதையாவது நம்ம சரி பண்ணிடலாம் நினச்சி தான் நான் போனேன், ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்காம சீதா நான் தான் ஆள் வச்சு ஏற்பாடு பண்ணி எல்லாமே பண்ணுற மாதிரி என்கிட்ட இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை தெரியுமான்னு வருத்தத்தோடு நிற்க, இதுக்காக தான் நான் அவளை பார்க்க கூட போக வேணாம்னு நினச்சி அவள் அப்படியே அருண் சொல்கிறத நம்பிட்டே இருக்காங்க, அருண் இவ்வளோ மோசமான ஒரு ஆளாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை தெரியுமான்னு
சொல்லும்போது அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் மீனா. அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நம்பி இப்போ சீதா ஏமாந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் சீதா அவன் மேலே வச்சிருக்க காதல் தான் காரணம். அந்த காதலை அவன் வேறு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு முத்து மீனா கிட்டேயும் சொல்ல, இதுக்கு என்னதாங்க வழி அப்படின்னு சொல்ல, சரி மீனா நீ கிளம்பு, நான் போய் அந்த ஆர்வலர்களை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு முத்து மட்டும் கிளம்புறாங்க. தனக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு சொல்லிட்டு வந்த அவர்களை பார்க்கறதுக்காக தான் முத்து போகவும் செய்கிறாங்க. முத்து நேராக அவங்கள பார்க்க போனதுக்கு பிறகு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. வாங்க சார் அப்படின்னு சொல்லி முத்துவை கூப்பிடுறாங்க. முத்துவும் போக, இல்லை சார் நீங்கள் அவார்டு வேண்டான்னு சொல்லிட்டீங்க, இப்போ கூட நீங்கள் அவார்டுக்காக தான் பேச வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, இல்லை நீங்கள் மனிதநேய ஆர்வலர்கள் தானே, எனக்கு உங்களுடைய உதவி ஒன்று தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்குறப்போ, என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய உதவியை மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருத்தவங்க அடிபட்டு கடந்தப்போ அவங்க உயிரை காப்பாற்றிருக்கீங்க, இது மாதிரி நல்லதாக உங்கள் அப்பா நிறைய சொல்லியிருக்காங்க, நீங்கள் எவ்வளவோ உதவிகளை மற்றவங்களுக்கு பண்ணியிருக்கீங்கன்னு. அப்படி இருக்கப்போ நீங்கள் எங்ககிட்ட ஒரு உதவி கேட்கும்போது அதை நாங்கள் சொல்லாமல் இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன சார் என்ன உதவின்னு சொல்லி கேட்க, என்னால் ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு, அதுவும் அந்த உதவியை நான் பண்ணதுனால அதை அவர் கவனிக்காமல் போனதாக நினச்சிட்டு அவர் சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் இருக்கவும் செய்கிறாரு, அதனால் நீங்கள் தான் இதுக்கு ஒரு வழி ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்ல, சரிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இப்போ அந்த ஆர்வலர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடியோவை எடுக்கவும் செய்கிறாங்க. எடுத்து அதை சோசியல் மீடியாவில் போடவும் செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு இங்கே சீதாவுக்கே பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. அருண் இங்கே வாங்க ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு கூப்பிட நியூஸ் சேனலில் கூட அது வரவும் செய்யுது. இதுக்கும் நடந்த ஆக்சிடெண்ட்டை வந்துட்டு தடுக்கணும்னு நினச்சி இது மாதிரி பல பேருக்கு ஆகக்கூடாதுன்னு நினச்ச இவர் இப்போ அவருக்கு வேலை இல்லாமல் சஸ்பெண்ட் ஆகிட்டு வீட்டில் இருக்கார். இதுக்கெல்லாம் இங்கே வந்துட்டு யாருக்கு பதில் சொல்கிறதுனே தெரியல. அடிபட்டு கடந்த ரோட்டில் கடந்த அந்த அம்மாவை காப்பாற்றணும்னு நினச்ச ஒருத்தர், அவரால் வேலை இழந்து நிற்கிற இன்னொருத்தர், இது எந்த வகையிலையும் சாத்தியப்படாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அதை வந்து சோசியல் மீடியாவிலையும் சரி நியூஸ்லையும் சரி போட தான் செய்கிறாங்க. எந்த ஒரு குற்றத்துக்கும் பின்னாடியுமே ஒரு விசாரணைன்றது முக்கியமாக தேவைப்படுது. ஒரு குற்றவாளியை பிடிக்கணுன்றது போலீஸுடைய கடமை. அந்த கடமையை செய்கிறதுக்காக தான் அவர் போயிருக்காரே தவிர இந்த அம்மாவை காப்பாற்றக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் போகலை. மக்களும் அதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தருக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி பேசுகிறதும் அது நியாயம் கிடையாது. அந்த மக்களை எல்லாரும் தான் இருந்தாங்க, ஆனால் எல்லாருமே வீடியோ தான் எடுத்தாங்களே தவிர காப்பாற்றணும்னு நினச்சிட்டு போனது ஒருத்தர் தான். அதே மாதிரி அந்த இடத்துல அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அந்த அம்மாவை காப்பாற்றணும்னு ஒரு முயற்சியை மட்டும் எடுத்திருந்தா அந்த குற்றவாளியை யார் படிச்சிருப்பான்? அவருடைய டியூட்டி என்னவோ அதை அவர் சரியாக தானே செஞ்சுருக்காரு. இதனால் அவருக்கு வேலை கொடுக்கக்கூடாது, அவரை வேலை விட்டு தூக்கணும்னு சொல்கிறதெல்லாம் எந்த வகையிலையும் சரி இருக்காது. மக்களும் அந்த இடத்துல நாமளும் பொறுப்பு எடுத்துக்கணும். நீங்கள் போங்க சார், நீங்கள் அவரை பிடிங்க, நாங்கள் இவங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு அதை தவறாமல் அதை செஞ்சிட்டு இருந்தீங்க. அதுவும் மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது. ஒருத்தர் மட்டுமே குற்றம் சொல்கிறதுனால அது எந்த வகையிலையும் சரி ஆகிடாது அப்படின்னு அந்த ஆர்வல் பேசி போட்டிருக்காங்க. இப்போ அவருக்கு சப்போர்ட்டர்ஸாக நிறைய பேர் வந்துட்டு அருணுக்கு சப்போர்ட்டாக பேசவும் செய்கிறாங்க. இதை வந்துட்டு இன்ஸ்பெக்டர்லேருந்து எல்லாமே பார்த்துட்டு அருணுக்கு கால் பண்ணுறாங்க. அருணுக்கு கால் பண்ணி, சாரிப்பா நாங்களும் இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கணும், உன்னுடைய டியூட்டியை தானே நீ பார்த்த, அதனால் உனக்கு இந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோம், நீ இன்னைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அருணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீதா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்ல, தப்பு எங்கே நடந்தாலும் தட்டி கேட்குறதுக்குன்னு ஆட்கள் இருக்க தானங்க செய்வாங்க. இவங்களை நம்ம நேரில் பார்த்து இவங்களுக்கு நம்ம நன்றியை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சீதாவும். சரி சீதா, டியூட்டி முடிச்சுட்டு வந்த பிறகு நானும் நீயும் போய் அவர்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, பாத்தியா உன் மாமா இவரால் செய்ய முடியாத ஒரு விஷயத்த 4 பேர்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனார். ஆனால் இப்போ பாத்தியா என் புள்ள செஞ்ச நல்லது இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க மூலமாக வெளியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்பட உடனே சீதா வந்துட்டு கிளம்பி வெளியே போகிறாங்க. அம்மா வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக அந்த விஷயத்த சொல்ல மீனாவும் வராங்க. மீனாவும் அங்கே வந்து நிற்க, சீதா இந்த விஷயத்தை பற்றி பாத்தியா, உன் புருஷனால் செய்யவே முடியாதுன்னு சொன்னார்ல, மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னார்ல, ஆட்களை வச்சு வீடியோ எடுத்து போட்டார் பாத்தியா, என் புருஷனுக்கு இன்னைக்கு கிடச்சிருக்க சப்போர்ட்டை அவரை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிடவே செஞ்சுட்டாங்க. அவரும் ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு, டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட மீனா, எனக்கு சந்தோஷம் தாண்டி, இதில் நான் எதுக்கடி கவலைப்பட போகிறேன்னு சொல்ல, இல்லை உன்னை விட ஒரு நல்ல வேலையில் இருக்க ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனேன்னு பொறாமையில் நீயும் இருக்கியோன்னு தான் நினச்சேன்னு சொல்லும்போது, ஏ சீதா என்ன பேசுகிற நீ அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நான் உண்மையை தாமா பேசுகிறேன், இவ இப்படித்தாமா நினச்சிட்டு இருக்கான், அவளை விட நான் நல்லா இருந்துடக்கூடாது, அதுக்கு என்ன பிரச்சனையை கொடுக்கணுமோ அதை தாமா இவ கொடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சீதாவும் சொல்கிறாங்க. சீதா நீ கொஞ்சம் அதிகமாகவே பேசுகிறேன், கொஞ்சம் அமைதியாக இருன்னு சொல்ல, ஆனால் சீதா கேட்கவே இல்லை. அப்போ நான் கிளம்புறமான மீனா இதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அருணும் சீதாவும் அன்றைக்கி ஈவினிங்கே வந்துட்டு அந்த சமூக நல ஆர்வலரை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு போன பிறகு, ரொம்ப நன்றிங்க சார், நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வீடியோ எடுத்து போடுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, இந்த முத்துன்ற ஒருத்தர் தான் சார்
அவர் பண்ண தப்புக்கு நான் தான் சார் இப்போ அனுபவிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஆமாம் சார், அவர் யாரோ ஒருத்தவங்களை வேணும்னே வீடியோ எடுக்கப்பட்டு அதெல்லாம் எடுத்து சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி தான் பெரிய ஆளு காட்டிக்கணுன்றதுக்காக என் புருஷனுக்கு இப்போ வேலை இல்லாமல் பண்ணார். ஆனால் நீங்கள் உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சி சரியான நேரத்தில் இந்த வீடியோவை போட்டிங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சீதாவும் சொல்ல, அதுக்கு அருண் சொல்கிறாங்க, படிக்காத ஆட்கள் இப்படி தான் சார், தான் பிரபலம் ஆகணும்னா என்ன வேணாலும் செய்வாங்க. சாதாரண டிரைவர் படிக்கவே இல்லை, ஆனால் தான் பெரிய அளவில் இந்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு காட்டிக்கணும், இந்த சமூகத்தில் தான் நல்லவனாக காட்டிக்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் செய்கிறாங்க. அவங்க செய்கிற வேலைகளால் மற்றவங்களுக்கு பாதிக்கப்படுறாங்க. அதை மற்றவங்க அவங்களும் புரிஞ்சுக்கவும் மாட்டுறாங்க சார். இப்போ பார்த்தீங்களா, தப்பு பண்ண அந்த முத்துவுக்கு சரியான தண்டனை கிடைச்சே ஆகணும். ஆட்களை வச்சு வீடியோ எடுத்து போட்டதுக்கு நீங்கள் எங்களுக்காக ஒரு வீடியோ நீங்கள் போடணும் சார். அந்த மாதிரி ஆட்களை எங்கள் ஜெயிலில் தான் சார் பிடிச்சு தள்ளணும்னு சொல்ல, கொஞ்சம் நேரம் பொறுமையாகவே கேட்டுக்கிட்டு இருந்தவங்க 2 பேருமே கோவத்தில் கொஞ்சம் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, சீதாவும் அருணும் கிளம்பி நிற்க, உங்களை நாங்கள் ரொம்ப நல்லவங்க மதிச்சு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும்னு நினச்சோம்ல, அதுதான் நாங்கள் செஞ்ச தப்புன்னு சொல்கிறாங்க. என்ன சார் என்னாச்சு அப்படின்னு கேட்க, நீங்கள் இந்த மாதிரி தப்பு செய்யலை, உங்களுக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கணும், அந்த இடத்துல நீங்கள் உங்கள் டியூட்டியை தான் பார்த்தீங்கன்னு சொல்லி முத்து தான் எங்களை வந்து பார்த்து பேசி நீங்கள் இந்த மாதிரி ஒரு வீடியோவை போடுங்க சார்னு சொல்லிட்டு போனார். அவருக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நாங்கள் போடவும் செஞ்சோம். இல்லைன்னா நாங்கள் எதுக்கு சார் உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட போகிறோம்? அந்த இடத்துல முத்து தான் எல்லாம் ஆள் செட் பண்ணி வீடியோ எடுத்து போட்டதா சொல்கிறீங்களே, ஆள் செட் பண்ணது ஒன்றும் முத்து கிடையாது. எங்களை மாதிரி மனித நேய மிக்க ஒரு ஆர்வலர்கள் தான். அவங்களும் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான். நாங்கள் ஒரு குரூப்பாகவே செயல்பட்டு வரோம். அவங்க எடுத்த வீடியோ தான் சார் இந்த போட்டிருக்காங்க. அந்த வீடியோ கூட எங்ககிட்ட தான் சார் இருக்குது. அந்த வீடியோ வைரல் பண்ணது கூட நாங்கள் தான். இந்த மாதிரி வைரல் பண்ணாலாவது மற்றவங்களுக்கு உதவி பண்ணப்பான்மன்னு ஒன்று வரணுன்றதுக்காக தான் செஞ்சோம். அதை புரிஞ்சுக்காம அந்த தம்பியை எங்களுக்கு முன்னாடியே தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த தம்பியை வீடு தேடி போய் நாங்கள் அந்த பையனுக்கு அவார்டே கொடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் தனக்கு அந்த மாலை மரியாதை அவார்டு எதுவும் வேண்டாம். தன்னால் ஒருத்தர் கஷ்டப்பட்டுருக்காரு, அவர் கஷ்டப்படுற நேரத்தில் நான் சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இல்லைன்னு சொல்லி அதை ஒதுக்குனவர் தான் அந்த தம்பி. அப்படிப்பட்ட ஒருத்தரை இங்கே வந்து எனக்கு முன்னாடியே தப்பாக பேசுகிறீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஏதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் மனசில் எதுவுமே இல்லைன்றது எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இன்னொரு தடவை இந்த மாதிரி என்னை தேடி வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் ஒன்று பணத்துக்காகவோ இல்லை இங்கே நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காகவோ ஒரு வீடியோவை எடுத்து யாருக்காகவோ என்னால் போட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குரூப்பை நாங்கள் நடத்திட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தவும் செய்கிறாங்க. சீதாவும் அருணும் அவமானத்தோடு கிளம்பி வெளியே வர, இங்கே சீதா அருணை பார்க்குறாங்க, அருண் சீதாவை பார்க்குறாங்க. 2 பேருக்குமே எதுவுமே புரியலை. இங்கே வேலை கிடைச்சது மாமாவில் தானான்னு இங்கே சீதா அதிர்ந்து போய் நிற்க, அந்த நேரத்தில் தான் மீனாவுக்கே வந்து முத்து செஞ்ச விஷயம் முத்து சொன்னதுக்கு பிறகு தெரியுது. வீட்டில் இருக்க மீனாவுக்கு உடனே பதிலடி கொடுக்குற விதமாக மீனா இங்கே சீதாவுக்கு கால் பண்ணுறாங்க. சீதாவும் வெளியே வந்து நிற்க மீனாவுடைய ஃபோன் வரதை பார்த்து அட்டன் பண்ணுறாங்க. என்ன சீதா, இப்போ தான் எனக்கே விஷயம் தெரியும். உன் மாமா வந்து சொல்லலைன்னா அந்த விஷயம் கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே பாரு சீதா, யாருடைய பொழப்பையும் கெடுக்கணுன்றது என் புருஷனுடைய வேலை கிடையாது. இப்போனாலும் அவரை பற்றி தெரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நீ புரிஞ்சிக்கவே இல்லைனாலும் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். படித்த படிப்புக்காக வேலை பார்க்குறது மட்டும்தான் உன் புருஷனோட வேலை. படிக்கவே இல்லைனாலும் மற்றவங்களுடைய உயிருக்கோ மற்றவங்களுடைய ஆசைக்கோ எந்தவித கெடுதலும் தீங்கும் இல்லாமல் நடந்துக்கிறது ஏன் புருஷனுடைய வேலை. இப்போ நாளும் புரிஞ்சுக்கோ. நீ என்னடி சொல்கிறது? இனி ஏன் புருஷன் ஓன் புருஷனு மரியாதை இல்லாமல் நீ பேசினது இனி எனக்கு பிடிக்கவும் இல்லை. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. எப்போதும் உன் தப்பை நீ மறக்கிறியோ, அதுக்காக நீ என் புருஷன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறியோ, அப்போ தான் உங்ககிட்ட நான் பேசுவேனே தவிர அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசக்கூட மாட்டேன், உன் முகத்தில் முழிக்க கூட மாட்டேன் சீதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, ஏய் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே நான் அந்த விஷயத்த செஞ்சேன்னு அங்கே முத்து சொல்ல, ஃபோனை கட் பண்ணாமலே வச்சுருக்கேன் மீனா. அதை கேட்டுக்கிட்டு இருக்க சீதா கண்கலங்கி அங்கே நிற்க, முத்து சொல்கிறாங்க. முத்து சொன்னதை அப்படியே கேட்டுட்டு மீனா சொல்கிறாங்க, இல்லைங்க, அவள் இப்போன்னு இல்லை, எப்போதுமே உங்களை புரிஞ்சுக்க போகிறதே கிடையாது. அவள் தலைக்கணத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கலன்னு அவளே முடிவு பண்ணுறதுக்கு யாருங்க அவள் என் தங்கச்சியாக இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் எனக்கு ஒரு 50 ரூபாய்க்கோ இல்லை ஒரு 20 ரூபாய்க்கோ பூ வாங்கி கொடுத்தா கூட அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வாழ்கிற மன நிலைமையிலையும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க எனக்கும் தாங்க அதில் எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு தெரியும். கோடியாக காசு இருந்தால் கூட அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்காது. உங்கள் கூட இருக்கிற இந்த சந்தோஷம் என் வாழ்க்கை முழுக்க எனக்கு நீடிச்சாலே போதும். அதை புரிஞ்சுக்க போகிறதில்ல, புரிஞ்சுக்கவும் வேணாம். இனி உங்களை மரியாதை
மரியாதை குறைவாக பேசுகிற யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட நான் இப்படி தான் நடந்துப்பேன், என் தங்கச்சியாக இருந்தாலுமே கூட அப்படின்னு மீனா சொல்லும்போது அது கேட்டுக்கிட்டு இருக்க சீதாவுக்கு செருப்படியாக இருக்குது. சீதா ஃபோனை வச்சுட்டு இங்கே அருணை பார்த்து முறைச்சிட்டே அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி போகவும் செய்கிறாங்க. இங்கே முத்து வந்துட்டு என்ன மீனா நீ அப்படின்னு சொல்ல மீனா சொன்ன ஒவ்வொரு விஷயமே முத்துவுக்கு வந்துட்டு தன்னை எவ்வளோ மீனா புரிஞ்சு வச்சிருக்கான்றதை புரிஞ்சு முத்துவும் சந்தோஷப்படுறாங்க. மீனாவும் அங்கே முத்துவை அணைச்சிக்க மீனா வந்துட்டு ரொம்ப கலங்கியபடி முத்து பக்கத்துலேயே நிற்க உனக்கு நான் எப்போதுமே இருப்பேன் மீனான்னு சொல்லிட்டு மீனா கிட்ட முத்து ரொம்ப சந்தோஷமாக பேசவும் செய்கிறாங்க.